நல்லா இருக்கா? முடியாது. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேக்கடி விலாக் தான் பார்க்க போகிறோம். 5 hours வந்து ஜீப் சஃபாரி போயிருந்தோம். அதோட வீடியோஸ் என்னென்ன வியூஸ் பார்த்தோம், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலியோட போயிருந்தோம், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜீப் சஃபாரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அவங்க 5 hours வந்து நிறைய வியூஸ் காட்டுவாங்க. டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ வியூஸு பிளான்டேஷன்ஸ்லாம் போகிறப்பெல்லாம் அப்படி காமிச்சிட்டே போவாங்க. இறங்குறப்போ 5 hours அதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு 6:30க்கு கிளம்பணும். 6:30 to 12 o'clock வரைக்குமே நாங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாமே சுற்றி பார்த்தோம். ஸோ ஏர்லி மார்னிங்கே போனால் நிறைய வைல்ட் அனிமல்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்பாட் பண்ணலாம். நாங்கள் 6:30க்கெலாம் கிளம்பி போயிட்டோமா. ஸோ ஏர்லி மார்னிங்கே போனால ஃபுல்லாக மிஸ்ட்டு, கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ரெயின் ட்ரிசில் ஆகிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ ஃப்ளாட் ரோடு தான். அப்புறம் போக போக வந்து ஆஃப் ரோட் போனதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரோடெல்லாம் அவ்வளோ பம்பியாக அவ்வளோ இதாக இருந்தது. நாங்கள் போன டிரைவர் வந்து செம்ம, போகிற வழி ஃபுல்லாக ஸ்பைசஸ் அந்த பிளான்ட் இதெல்லாம் ஃபுல்லாக காமிச்சாங்க. இது வந்து பெப்பர் பிளான்ட்டு, அதில் குட்டி குட்டி க்ரீன் கலர் பெப்பர்ஸ் அது இருந்துச்சு. அது வந்து எடுத்து காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. அது பார்த்துட்டு அது ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு பெப்பர்லாம் கிடைக்குமா. இது எடுத்து வந்து காமிச்சாங்க, அது கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இந்த டிரைவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நம்மளுக்கு ஒவ்வொரு வியூ பாயிண்ட்ஸ் காட்டுவாங்க. அதில் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து சீக்கிரம் கிளம்புறீங்கன்னா சீக்கிரம் கிளம்புறீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா டைம் கொடுத்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஸோ யாராச்சும் வந்து ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ வந்து தேக்கடி விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதுவும் ஜீப் சஃபாரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இவங்க நம்பர் கொடுக்குறேன். இந்த டிரைவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நல்லா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக கைட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்து ஃப்ளாட் ரோடாக தான் போகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டார்ட் ஆகிறப்பவே வந்து அந்த ரோடெல்லாம் ஒரு மாதிரி குண்டும் குழியுமாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருந்துச்சு. ஹில் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே டீ குடிக்காமலாம் நல்லா போகிறப்போ ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே டீ குடிச்சோம், செம்ம டேஸ்ட். நிஜமாக நம்ம இங்கே குடிக்கிறதுக்கும் ரெகுலராக குடிக்கிறதுக்கும் அங்கே குடிக்கிறதுக்கும் வந்து அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருந்துச்சு. டீயெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். ஹாய் அண்ணே, அங்கே பாரு, அம்மா பாரு. இங்கிட்ட ஃபோட்டோ செஷன் நடக்குது, இங்கே சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கு. டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டிரைவரை நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஷீட்டு மேலே ஃபுல்லாக கவராக இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போனால் இன்னும் ஜாலியாக இருக்கும், நேச்சராக அப்படியே மிங்கிளான மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் சீட் மேலாம் ஏறி நின்று அந்த லொக்கேஷன்ஸ்லாம் நல்லா பார்த்தோம். இப்போ இது வந்து முல்லை பெரியார் வாட்டர் வந்து இது வழியாக அப்படியே போகுமா காமிச்சாங்க. அந்த பாலத்துக்கு கீழே தான் வந்து முல்லை பெரியார் வாட்டர் இதுதான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் கொக்கோ பிளான்ட் காமிச்சாங்க. இதுதான் கொக்கோ பிளான்ட். இதுலேருந்து அந்த சாக்லேட்லாம் ரெடி பண்ணுவாங்கள்ல, அந்த கொக்கோ பவுடரு சாக்லேட்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்கள்ல, அந்த பிளான்ட் காமிச்சாங்க. இதில் இருக்க உள்ள அந்த சீடை வந்து எடுத்துக்கொண்டு வச்சா கொக்கோ பிளான்ட் வருமா. சரி, அப்படி நம்மளும் ஒரு சீடை எடுத்துகிட்டு வந்து வச்சிடலான்னு பார்த்தா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எங்கே வரும், இருக்கிறதே வராது. ஸோ வந்துட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து ஏதோ சீத்தாப்பழம்னு சொன்னாங்க, காட்டு சீத்தாப்பழமாக ஏதோ சொன்னாங்க, அது காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பாட் காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. இதுதான் வந்து பேராண்மை படத்தில் வந்து இந்த பிளேஸ் ஏதோ வருமா. அந்த மூவியில் வந்து இந்த ஜெயம் ரவி வந்து இந்த கேர்ள்ஸோட வந்து காட்டுக்குள்ளே போவாங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ சீன் வந்து எடுத்தாங்களாம், காமிச்சாங்க. ஃபுல்லாக அந்த ரிவர் போகிற மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்பாட்டுமே தண்ணி ரொம்ப நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ரொம்ப நேரம் அதை இறங்கி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படியே சும்மா ஏதாவது ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அங்கே போய் தான் டிசைட் பண்ணணும். என்ன சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படி ரீடேக் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங்காக இருக்குது ஹஸ்கி டான்ஸ் இருக்குல்ல, அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். வித்தவுட் மியூசிக் எடுத்துகிட்டு இருக்கோம். காமெடியாக இருந்துச்சு மியூசிக் இல்லாமல் பார்க்குறதுக்கு. இப்போ மியூசிக்லாம் ஆட் பண்ணி எடிட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த சாங் இப்படி தான் இருக்கும் பாருங்கள்.
இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் மெயின் பிக்சரே பார்க்க போகிறீங்க. ஏன்னா இங்கேருந்து ஆஃப் ரோடே ஸ்டார்ட் ஆகுது. செம்மையாக இருந்துச்சு. தேக்கடி போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜீப் சஃபாரியை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம வர்த்து. ஆனால் நீங்கள் இந்த ஜீப் சஃபாரிக்காகவே நீங்கள் தேக்கடி ட்ரிப் போகலாம். அந்தளவுக்கு வர்த்தாக இருக்கும். கிளைமேட்டும் நீங்கள் காலையிலே போயிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே போனீங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்கும் சீசன்ஸை பொறுத்து. பட் மார்னிங்கே போனீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். லெமன் டீ ஒரிஜினலான லெமன் டீ போடுறோம்ல இதெல்லாம் போடணும். இது அந்த லெமன் ஆயில் இதெல்லாம் எடுக்கிறாங்க. எனக்கு ஃபாரஸ்ட்னால எடுக்கணும். அப்படியே வருஷத்தில் ஒன்று ஏப்ரல் மாதம் வரும். பறிக்க மாட்டாங்களே டான்ஸா இருக்கும். பிடிச்சிக்க கையில் இந்த வரும் பார்த்தா சொன்னையா நல்லா இருக்கா? ஆத்தாடி அடிக்குது நல்லா உடம்புல. இந்த மாதிரி சென்னையில் அட்டி செம்ம அட்டி. வேண்டாம் வேண்டாம் உனக்கு அடிக்கும். லிட்ரலி வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஷேக்கியாக அப்படி இருந்துச்சு. நம்ம கேமரா மொபைல் ஃபோன்ஸ் ஒரு ஆங்கிளில் வச்சுருந்தா அது ஷேக் பண்ணதில் நம்ம கீழே விழாமல் பிடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தோமா ஆங்கிள் இஷ்டத்துக்கு இருக்கும். இந்த ரோடெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் போட மாட்டேன். வேணாம் வேணாம். அதில் வேறு நின்றுக்கிட்டே வேறு போனோமா அது இன்னும் ரொம்ப ஷேக் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு லெவலில் கீழே உட்காந்துட்டு நிற்க முடியல பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். என்னடா நீலாம் விழுந்துருவடா.
முடியாது தனியா எங்களை விட பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் மண்டை சும்மா சும்மா ஆட்டுக்கிறாங்க. மண்டை சும்மா சும்மா ஆட்டுக்கிறாரு. சும்மா சும்மா ஆட்டுது. நல்லா ஷேக் பண்ணி போனதில் ரெனையாவுக்கு நல்லா தாளாட்டுற மாதிரி இருந்திருக்கும் போல். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தால் போக போக தூக்கம் வந்துருச்சு அவளுக்கு. பாதிலே அப்புறம் தூங்கிட்டா. இதான் சத்ரா மவுண்டெயின் வியூ பாயிண்ட். சூப்பராக இருக்குங்க பாருங்களேன். மேலே பெரிய மவுண்டெயின் இருக்குது. அந்த மவுண்டெயினை வந்து மிஸ்ட் அந்த ஃபாக் ஃபுல்லாமே மறைச்சிக்கிச்சு. நாங்கள் அங்கே நிற்கிறப்போ ஃபுல்லாகவே மறைஞ்சிருச்சு. அப்புறம் போகிறப்ப அந்த ஃபுல் மவுண்டெயின் அப்படியே பார்த்தோம். அந்த மவுண்டெயினில் தான் வந்து எலிஃபெண்ட்லாம் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. நிறையா ஒரு 10 எலிஃபெண்ட்ஸ் கிட்ட அந்த பெரிய மவுண்டெயின் கிட்டே நின்றுட்டு இருந்துச்சு. பார்த்தோம், நல்லா இருந்தது. அந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. இதான் முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த டிரைவர் தான் காமிச்சாங்க. இதான் அந்த அந்த ட்ரீக்குள்ளே தான் வந்து இது வந்து நிறையா இருக்குமோ. இது வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ், இந்த முட்டி வலிக்கெலாம் வந்து ரொம்ப நல்லதான். இது வந்து சூப் வச்சு குடிக்கலாமா, இல்லை காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்லாமா, ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. சூப் போட்டு குடிக்கணும், நல்லா தான். நிறையா எங்க இருக்க ஏறி கண்டுபிடிக்கணும் போலங்க ஒண்ணு. போயிட்டே இருக்கு வண்டி. மேல நின்று எடுக்கிறியா? மேலையா வாய்ப்பே இல்லை. தலிக்கோங்கம்மாங்க. ஒரு லெவலுக்கு மேலே ரோடு ரொம்ப மோசமாயிருச்சு. அந்த சீட்டில் உட்கார கூட முடியல. அது அங்கங்கே டர்ன் பண்ணுறப்போ இங்கே ஆப்போசிட்டில் இருக்கவங்க இங்கே விழுறதும் நாங்கள் விழுறதும் அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு தான் போகணும், அந்தளவுக்கு இருந்துச்சு. அதில் ஓட்டுறது அவ்வளோ ரிஸ்கியாக இருந்துச்சு. எப்படி ஓட்டினாங்கன்னு தெரில. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போல். வெளியே விழுந்தா அங்கதான் விழுந்து கிடக்கும். வீடு ஆயிட்டு தான் இருக்கு. ஹலோ ஹலோ போகிற வழியில் இது ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. அங்கே இறங்கி நின்று அந்த சும்மா கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்புறம் ஒரு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணோம். இது பக்கத்தில் வந்து ருத்ராட்ச மரம் வந்து இது சொன்னாங்க. ருத்ராட்ச மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிரைவர் தான் வந்து அந்த ருத்ராட்ச சீடு அந்த இருக்குல்ல, அதை எடுத்து அங்கே நிறைய கிடக்கும் போல கீழே, அதை எடுத்து ஒன்றா வாஷ் பண்ணி கையில் வச்சு காமிச்சாங்க.
ஆமாம். என்னது அது? என்னதான் எங்களை சுற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. சூப்பராக நல்லா சுற்றி காமிச்சாங்க. யாராவது வரணுன்னா நான் இவங்க நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி டேக்கி வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். யானையா? ஆனால் வந்து இங்கே தான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி யானை வந்துச்சா சொன்னாங்க. இங்கே அடிக்கடி யானைலாம் வருமா, 6 o'clock ஈவினிங் மேலே வந்து வரும் போல். அதனால தான் இந்த ஜங்கிள் சஃபாரி வந்து டைமிங் வந்து மார்னிங் 6 to 5:30 வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே வந்து வைல்ட் அனிமல்ஸ் வரும் அப்படின்னு. அங்கே போ. ஏய் இரு. ஏய் அங்கே போ, வழுக்கும் போ. ஆமாம். இந்த காயில முழுக்க பாக்கி எல்லாம் இங்கே இருக்கு காய். இந்த காய் எடுத்து ஒரு பிரான்ச் மேல அந்த கடைசி கீழ ஒன்று மேல ஒன்று மேல. Sun is collecting. It's too hot but we are enjoying. ஆனால் அந்த மலை ஃபர்ஸ்ட் நம்ம மிஸ்டில் பார்த்தப்போ நல்லா. ஆமாம். ஆமாம். பாத்துனா நீங்க நான் போதும், நான் வந்துருங்க. உள்ள வைங்க. நல்லா பட்டு பிரியாணியில பிரியாணி இறக்கி போய் காய வச்சிரு. அபி இதே பட்டை இந்த தொலி இருக்குல்ல, இந்த தொலி எடுத்துட்டோம்னா பட்டை அதுதான் பிரியாணியில இருக்கு. தொலி மறந்து ஒட்டி ஒட்டி பிடிக்குது. வாசல் போய் ஆமா சாப்பிட்டு போயிட்டு வாசல் போய் சாப்பிட வேணும். மோந்து பார்த்தே தெரியுது. வெயில்ல காய போடாம எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஹலோ கைஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. என் தங்கச்சியெல்லாம் ஃபன்னாக இருந்தா, நானும் ஃபன்னாக இருந்தேன். அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து கைஸ். ஆனால் நாங்கள் மேலெல்லாம் ஜாலியாக பார்த்தோம். ஆஃப் ரோட்ல தூங்குற முதல் ஆள் இவ்வளோ தான் இருப்பாங்க. வெயில் கண்ணு முடியுது. எல்லாம் இங்கே வருது. எதை ஏன் ஆமா அருண், உனக்கு தான் அருண். ஐயோ இதுல போயிருமா அப்படி. இங்க பாரு ரன்வே. ரன்வே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் ரன்வே. இந்த ஸ்பாட்லாம் யாருமே காட்ட மாட்டாங்க, இவங்க தான் கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஆமா இது எங்கனாலும் எனக்கு வெயிட் பண்ண வரேன். நான் இன்னும் வச்சிருக்கேன் காது.
மேலே வர்றது அங்கே வந்து புல்மேடுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே புல்மேடு. இந்த மலைக்கு மேலே தான் லட்சக்கணக்கான ஆளுங்க நின்று இதுக்கு அங்கிட்டு ஒரு 4 மலைக்கு அங்கிட்டு மகர ஜோதி இருக்கு. மகர ஜோதி. ஆமாம். ஓ, மேலே இருந்தால் இதுக்கு அந்த மவுண்டனுக்கு மேலேயா? தெரியல. ஆமாம். அங்கிட்டு பொன்னம்பலம் மேடு. ஓ, இந்த பொன்னம்பலம் மேட்டில் தான் இந்த இடையில ஒரு ஆள் புளியை வந்து ஒரு வாட்சர் இருக்கார்ல, வாட்சர் வந்து புளி வந்து அடிச்சு ஐயோ சமீபத்தில் ஒரு 2 வாரமா? அந்த மலைக்கு அங்கிட்டு வந்து இந்த புளிக்குள்ள தான் சபரிமலை இருக்கு. ஓ, அப்படி அந்த சைடு. அந்த முருகன்கோயிலேருந்து 12 கிலோமீட்டர் நடந்து ஏறி இறங்கிட்டோம்னா சபரிமலை. ஓ, இந்த வழி போகிறாங்கல்ல, ஆமாம். ஒரு ஸ்பெஷலாக இருந்தால் அங்கே போய் கியூ நிற்க தேவையில்லை. அப்படியா? 18 ஏறி இறங்கி ஐயப்பனை பார்த்து இறங்கிடுவாங்க. நீங்கள் 3 வரும் கீழே போயிட்டு வாங்க. அந்த வரேன். ரொம்ப ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. அவங்க ஜனங்களுக்குள்ள இதுதான் பார்ப்பாங்க. அது இப்போ மதுரை வேற தண்ணி போய்க்கிட்டு இருக்கு. பெரியார் டேம். ஆமாம், மதுரை வேற ஆக்கியாச்சு. டேம் முல்லைப்பெரியார் டேம். முல்லைப்பெரியார் சண்டை கேரளா தமிழ்நாட்டுக்கு சண்டை போட்டு ஜனங்களை தப்பாக நினைக்கிறாங்க. நீங்கள் பொலிட்டிக்கல் சண்டையை போட விட்டு அவங்க காசு வாங்கி. ஆமாம். இப்படியா? நமக்கு 12 கிலோமீட்டர் தேடி வராங்க. சரி சரி. இந்த ஒரு கட்டடம் தைக்க பார்த்தீங்களா, மேலே தோப்புல மரம் மாதிரி தெரியுதா? அந்த இருக்குது. ஆமாம், நடுவில் ஃபால்ஸுக்கு நேரம் மேலே பாருங்க. அதே ஃபாரஸ்ட் பங்களான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 2 மவுண்டன் போனோடனே பொன்னம்பலம் மேடு. அந்த மேட்டில் ஃபாரஸ்ட் அடிச்சு தூக்கணும், பீஸ் ஆக்கிடுச்சு. போட்டுமா? போகலாம். இந்த மாதிரி ட்ரிப் வந்தீங்கன்னா அட்வென்ச்சரஸாக ஏதாச்சும் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜிப்லைன் ட்ரை பண்ணலாம். கெனோப்பி ஜிப்லைன் நல்லாயிருக்கும். நானும் என்னோடய 6 years old டாட்டருமே ட்ரை பண்ணோம். ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துடுறாங்க. அதுக்கு தனியாக வந்து பே பண்ணணும். ஆக்சுவலாக வீடியோ மட்டும் அப்படின்னா வந்து 300 rupees பே பண்ணணும். ஃபோட்டோஸ் மட்டும் வேணும்னா 100 rupees பே பண்ணணும். ரெண்டுமே வேணும்னா 400 rupees ப்ளஸ் பெர் ரைடுக்கு வந்து 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பெர் பர்சனுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்லா ஜாலியாக இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால். சூப்பராக வரும். இதில் தான் 3மே எடுக்கிறது. என்னது? இது வந்து க்ரீன் டீ. இது இந்த கம்பு இருக்குல்ல, ஆமாம், இது 2 வந்து க்ரீன் டீ எடுத்துருவாங்க. இது வந்து க்ரீன் டீ. ஓ, இது அதை விட கொஞ்சம் லைட்டு. இது அதை விட கொஞ்சம் ஹார்டு. இந்த 3 இலை 4 இலை தான் இதை எடுப்பாங்க. மிஷனில் போட்டு வேறு வேறு இது எல்லாமே ஏவிடி கம்மி இருக்குல்ல. ஆமாம், ஏவி தோமஸ் ஆமாம். எவ்வளோண்ணா? 100 வருஷம். இதெல்லாம் இப்போ எத்தனை வருஷம் இருக்கும்? இதெல்லாம் நல்ல ஒரு 10-60 வருஷம் பழக்கம். இந்த இடைக்கெல்லாம் மரம் வச்சுருக்காங்கல்ல. ஆமாம். மரம் எல்லாமே சில்வர் ரோக்கு. சில்வர் ரோக்கா? சில்வர் ரோக்குன்னு சொல்கிற மரம். எல்லாமே தேயிலையில் தான் கூடுதல் வைப்பாங்க. ஏன்னா மழை காலத்தில் தண்ணி உறிஞ்சி வைக்கிற தண்ணி இருக்குது. ஓ, அதுக்காக அது அங்கே வச்சுருக்காங்களோ? இது வந்து ஆணி வேறு கிடையாது, பறந்து போகிற வேறு ரூட் வழி. ஓ, அதனால தான் அங்கங்கே வச்சுருக்கேன். நானும் எதுக்கிட்ட அங்கங்கே வச்சுருக்காங்க நான் நினச்சேன். ஆனால் தேவையில்லாமல் வச்சுருக்காங்க. 5 hours ஜங்கல் சஃபாரி போனதே தெரில, முடிஞ்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு ஹோம் ஸ்டே தேக்கடியில் மெயினான பாயிண்டில் தான் இருக்குது. இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டே பண்ணது 1 நைட்டுக்கு தான். ஸோ 1 day அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஈவினிங் தான் வந்து செக்இன் பண்ணோம். அதனால் வந்து
நாங்கள் வந்து பக்கத்து நியர்பைலேயே வந்து கதகளி கலரி ப்ரோக்ராம்லாம் வந்து அங்கே நடந்துச்சு. அங்கே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுவுமே உங்களுக்கு தனி வீடியோ நான் போடுறேன். நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்கே வந்து ஜங்கல் சஃபாரி போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த மாதிரி தேக்கடி ட்ரிப் வரவங்க வந்து 2 nights 3 days இந்த மாதிரி ஸ்டே பண்ணி வந்து இருந்து பாருங்கள். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது, நல்லா நிறைய பார்க்கலாம். ஃபைனலி நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். ஹோம் ஸ்டே அப்படின்றனால வந்து அவங்க ஃபுட்டெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணல, ப்ரொவைட் பண்ணல. ஸோ நாங்கள் வெளியில் ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கிளைமேட்டுமே நல்லா மாடரேட்டாக நல்லா இருந்துச்சு. ஓரளவு ட்ரிப் வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you.